காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் இந்த 2 ஆன்டிஸ் வந்து நம்ம ஹீரோக்கு தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவள் ஒருத்தவ இருந்தாள், அவள் வந்துட்டு ஒரு ஹூக்கர் மாதிரி. அவகிட்ட தான் இந்த கான் வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்கா. அப்போது வாடினா அவள் தான் கொலை பண்ணிட்டுருக்கா. அப்போது தானே ஃபார்ச்சூன்ஸ் எல்லாத்தையும் இவளை எடுத்துக்க முடியும். அதனால தான் ஆக்ஷன் போட்டுட்டு உன் கூடயுமே வந்து அவள் தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுறாங்க. அவன் கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே இந்த ஆன்ட்டிக்கு வந்துட்டு கான் கால் பண்ணுறா. என்ன இன்னும் கால் பண்ணியிருக்கேன்னு கேட்கும் போது, அங்கிள் இறந்து போயிட்டாரு, ஃபியூனலுக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பொண்ணுங்க பேட்டர்ன் பண்ணி வந்துட்டு பாடின் வந்து இவ்வளோ வேகமாக இறந்து போவார்னு நினச்சா நான் கூட தான் மேரேஜ் பண்ணியிருப்பேன், அப்புறம் டிவோர்ஸ் வாங்கியிருப்பேன், காசெல்லாம் எல்லாமே நம்ம கைக்கு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் இப்போவே கிளம்பணும் அப்படின்னு. அப்போ போ சொல்கிறேன் நாளைக்கு மார்னிங் கிளம்பலாம், உங்களோட ஃபார்ச்சூன்ஸை யாரும் எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க, இவ்வளோ பேராசையாக இருக்காதீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஹூக்கரில் அனுப்பி வைப்பான்ல ஒருத்தவன், அவன்கிட்ட பேசுறதுக்காக போயிட்டு எங்கள் அப்பா வந்துட்டு எத்தனை பொண்ணுங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான் நைட்டுக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு அவன் சொல்லும் போது, அந்த அன்னைக்கு லாஸ்ட்டாக பாடியில் இருந்து போனப்போ அந்த பொண்ணு தான் கூட இருந்தா அப்படின்னு சொல்லி கையை காட்டிடுறான். இவன் பயந்துட்டு வேகமாக ஓடிட்டுருக்கா, பின்னாடியே ஹீரோ ஓடி போயிட்டுருக்கா. ஆனால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல அவனால். அவன் சொல்கிறான் கான் ஒன்று நான் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு. ஸோ இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவள் ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கா. அப்போது வந்துட்டு இப்போ நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டியா, என் அப்பாவை கொலை பண்ணிவிட்டு அந்த ஹூக்கரை அனுப்பி பார்த்துக்க சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கொலை பண்ணிட்டேன், அப்புறம் என் கிட்ட வந்து என்னை பார்த்துக்காம அடிச்சிட்டு இருந்திருக்கா, உன்னை விட மாட்டேன், உன்னை கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன். அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் போகும்போது அங்கே இருக்க ஃப்ளார் பாட்டை தூக்கி அவன் மேலே எரிஞ்சிட்டு இருக்கா. அப்போ ஜிண்டா வந்துட்டு என்னாச்சு ஏன் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் ஒன்றும் இல்லை, அம்மா வந்து பையனை சும்மா அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ ஜிண்டா வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது நம்ம நெட் சொல்கிறேன் அவள் தான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருக்கா, அந்த ஹூக்கர் அனுப்பி அப்படின்னு சொல்லும் போது ஜிண்டா வந்துட்டு அப்போல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லும் போது ஆன்டிஸ் வந்து எனக்கு சொன்னாங்க நான் அதை தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஃபியூனரில் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வரான். வந்தோடனே ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன ஃபேஷன் ஷோக்கா போகிற, ட்ரெஸ் எல்லாம் இப்படி போட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஜிண்டா நான் தான் இந்த ட்ரெஸ்ஸை போட சொன்னேன், நீ இன்னைக்கு ஃபியூனரல், நீ கொஞ்சம் சைலண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கேன். அப்போ அந்த 2 ஆன்டிஸ் வந்துடுறாங்க. வந்துட்டு அவள் கழுத்தில் போட்டிருக்க நெக்லஸை பாரு, இதை தானே பாடி நமக்கு தரேன்னு சொல்லியிருந்தாரு, இங்கே பாரு அவளுக்கு அசிங்கமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நீ கழுத்தில் கழட்டுன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு நான் இதை யாருக்கும் தரமாட்டேன், இப்போ நான் எடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அங்கே நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி அப்புறம் பேட்டர்ன் பண்ணி வந்துடுறாங்க. அவங்க ஒன்றும் இல்லை நீ வந்துட்டு ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பேட்டர்ன் பண்ண நம்ம ஹீரோ கிட்டே போய் நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஃபியூனரல் வரவங்க எல்லாமே மணி கொடுப்பாங்க போல். ஸோ அதவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஆன்டிஸில் வந்துட்டு இவ காசு போய் பிடிச்சி என்னென்ன பண்ணிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அசிங்கமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே அந்த 2 ஆன்டிஸ் வந்து சேர்ந்துட்டு அங்கே இருக்க ஆளுக கிட்டலாம் இந்த வந்திருக்காளே ஒரு புது ஒய்ஃப், இங்கே பாருங்கள் அதெல்லாம் தப்பு இல்லையா, அவரோட ஒய்ஃப் வந்து அவங்க மகனை விட கொஞ்சம் கம்மியான வயசுக்காரி, ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா போல், யாருக்கு தெரியும் அடுத்து வந்துட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜிண்டா நீங்கள் இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த ஆன்ட்டி வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இப்படியே பேசுனீங்கன்னா அவங்க நாக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போது ஹீரோ வந்துட்டு இது எங்கள் அப்பாவோட ஃபியூனரல், தேவையில்லாமல் யாரும் கத்த வேணாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் அந்த ஆன்டிஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. விட்டா அந்த வீடவே ஃபுல்லாக எழுதி வாங்கிட்டா. அப்புறம் இவன் வந்துட்டு உன்னை வீட்டுக்குள்ளே இப்போ விட மாட்டா போலன்னு சொல்லும் போது அவங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும், அந்த நெக்லஸ் தானே வேணும், நான் வாங்கி தரேன், உங்களுக்கு வீடு இல்லாட்டி ஏன் கூட வந்து தங்குங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஸோ அப்போ அவங்க வந்து வேலைக்காரவங்க சொல்கிறாங்க கான் வந்துட்டு அங்கே மீல்ஸ்க்கு உங்கள் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவனுமே ஒரு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே வந்துடுறாங்க போல். ஸோ எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. அந்த ஆன்டிஸ் அப்புறம் பேட்டர்ன் பண்ணி வந்துட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ அதை எல்லாருமே பார்த்துட்டே தான் இருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான் அந்த ஆன்டிஸ்க்கு எங்கள் அப்பா கொடுக்க வேண்டிய நெக்லஸ்லாம் நீ ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு, நீ ஒரு வேளை கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படி பேசினேன்னா நமக்குள்ளே நடந்து எல்லாத்தையுமே யாக்கிட்டேனான்னு நான் சொல்லுவேன், எனக்கு இதில் அசிங்கப்படுறோன்றது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான்.
அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின்மே அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். வந்துட்டு நீ வந்துட்டு இது கொடுக்க வேணாம்னு சொல்லி பிளான்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிக்கும் போது அவள் கையை வந்து ஹீரோயின் கடிச்சு வச்சிடுறா. அப்போ அவன் வந்துட்டு நீ மட்டுமா கடிப்பா அப்படின்னு அவள் கையை அவன் பிடிச்சி கடிச்சு வச்சிடுறான். ஸோ அப்போ வந்துட்டு அவன் தலையில் அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ கீழே போயிட்டு இந்த நெக்லஸையுமே கொடுத்துட்றாங்க. அந்த ஆன்டிஸ் பார்த்துட்டு இருக்கும் போது பேட்டர்ன் பென் வாங்கிட்டு இதை நாங்கள் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு பேசும்போது அந்த ஆன்டிஸ் வந்து கனவுல தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போது அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் வந்துட்டு என் ஃபார்மில் போய் தங்க போகிறது கிடையாது, இங்கே தான் தங்க போகிறேன். என் ஸ்டெப் மதர் வந்து என்னை இங்கேவே இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்க ஆன்ட்டிக்கு அது பிடிக்கவே இல்லை. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் பேச முடியல. அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்போ இவங்களும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வெளியில் ஜிண்டா அதெல்லாம் நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த நிட்டெல்லாம் வந்து இந்த வீட்டில் இருக்க விடாத, அதுக்கப்புறம் அவன் ஏதாச்சும் பண்ணி இதில் பங்கு கேட்டுட்டு வந்துடுவான், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் வந்துட்டு சொத்துக்கு எப்போவுமே ஆசைப்பட மாட்டேன், தயவு செஞ்சு என்னை நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஏய் நீ கொஞ்சமாச்சும் லாயராரு சரியா, நான் தான் உன்னை வளர்த்தேன், உங்கள் அம்மா ஒன்று வளர்க்கலன்னு சொல்லும் போது எனக்கு யாரும் அப்படி இருக்கணும்னு தேவை கிடையாது, இப்போ வரைக்கும் நான் பண்ணதே உங்களுக்கு ரீபே பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு அவன் சொல்லிடுறா. இந்த ஆன்ட்டி டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து வாஷ்ரூமில் ரொம்பவே சோகமாக நின்றுட்டுருக்கா. அப்போது ஜிண்டா வந்துடுறாங்க, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு நிட்க்கு எதிராக சண்டை போட சக்தியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் ரொம்பவே அழுதுட்டுருக்கா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ பார்க்குறதுக்காக பார்லி வந்திருக்கா. ஸோ அப்போ வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்கிறா, அவர் இங்கே இல்லை, அவர் ஃபியூனலுக்கு போயிருக்காரு, அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு. ஸோ அப்போ பார்த்தா பேட்டர்ன் பண்ணி கூட சேர்ந்து நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஸோ அவங்கள பார்த்துட்டு பார்லி வந்து இவங்கலாம் யார், நான் வந்து உன்னை தான் பார்க்க வந்தேன்னுட்டுன்னு சொல்லும் போது எல்லாரும் வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இங்கே காட்டுறாங்க பார்லியோட அப்பா வந்து பாடாக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, கொஞ்ச நாளில் உனக்கும் பார்லிக்கும் மேரேஜ் ஆக போகுது, ஸோ நீ அவளை நல்லா பார்த்துக்கணும், அவள் என்ன தப்பு பண்ணாலும் நீ வந்து அவளை மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவனுமே சரி ஓகே பாஸ் நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இங்கே நம்ம ஹீரோ போட்டு அவங்க 3 பேரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ நாங்கள் போய் ஃபியூனலுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், ஸோ என் ஸ்டெப் மதர் என்னை தேடிட்டு இங்கே கூட வந்துடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் அங்கேருந்து இவங்க கிட்டேருந்து தப்பிச்சு. அப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ போஷிட்க்கு கால் பண்ணுறான், டே இப்போ உன்னை சுற்றி 3 பொண்ணுங்க உன்னை போட்டு டார்ச்சர் பண்ண நீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லும் போது உனக்கு அது புதுசாக இருக்கும், நான் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறான் நம்ம ஹீரோ, அந்த கானோட சிஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல அதில் செகண்ட் பொண்ணு உனக்கு பிடிக்கும் தானே, அவன் இங்கே வந்திருக்கா, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, நீ வேமா வந்துட்டு இங்கே ஏதாச்சும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு பாடா கால் பண்ணுறான், அவன் அட்டென்ட் பண்ணுறான், அவன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அப்படியா, நீ வேணும் என்னை பார்க்க வரியா, என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, ஸோ நீயும் ஃபியூனலுக்கு வா அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவனுமே சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அப்போது அங்கே வந்துட்டு ஜிண்டா கேட்குறாங்க, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னோட எனிமி நம்பர் 2 அப்படின்னு. ஸோ அங்கேருந்து போயிடுறா. இங்கே பார்லி வந்துட்டு ஏன் காரில் வாங்கிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பிடிச்சி இங்கிட்டு இழுத்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க நிட்டை கூப்பிட்றதுக்காக. அப்போது பார்லி சொல்கிறா, யாரும் எங்கேயும் வர மாட்டாங்க, நிட் வந்து ஏன் கூட தான் வருவான்னு சொல்லும் போது அது என்னோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கேருந்து அவள் கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ இவங்களுக்குலாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போது நம்ம ஹீரோ கேட்குறா, என்னாச்சு உனக்கு, எப்போவுமே என்ன மேலே அட்ராக்ஷனே இருக்காது, இன்றைக்கி என்னை பார்க்க என் பிளேஸ்க்கே வந்திருக்க, என்னை வேற கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, என்ன உனக்கு எதுவும் நல்ல புத்தி வந்துருச்சா, இல்லாட்டி எங்கள் அப்பா வந்து மயக்கிற மாதிரி என்னையும் மயக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா போல். ஸோ அப்போ வந்துட்டு அதெல்லாம் இல்லை, எனக்கு எப்போவுமே ஒன்று பிடிக்கும், நீ உன் மொபைலை வச்சுட்டு ஒரு நிமிஷம் வெளியில் இறங்க அப்படின்னு சொல்கிறா. அவனுமே இறங்கிடுறான். அப்போ வந்துட்டு இன்னைக்கு 7 o'clock வந்துட்டு ஃபியூனரல் சொன்னி அதுக்குள்ளே நடந்தே வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேவே விட்டுட்டு போயிடுறா. இவன் கத்திட்டே இருக்கான், கான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா அந்த பார்லி வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. பின்னாடியே தான் பன்னெண்டு பாட் வராங்க. இவன் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கையை காட்டுறான். பட் யாருமே கவனிக்காமல் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நடந்தே தான் வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ அந்த ஆண்டி வந்துட்டு நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லும் போது நான் சும்மா ஃபன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க வந்துட்டு நீ என்ன அந்த நிட்டையுமே சேர்த்து உன் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறியா, அதெல்லாம் ரொம்ப மோசமான திங்கிங், நான்
அப்போல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே அப்போல்லாம் பண்ணல, அதே மாதிரி இங்கே இருக்க ஃபார்ச்சூன்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன், நீங்கள் கனவுல கூட நினைக்க வேண்டாம், நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க வந்துட்டு கணத்தில் அரைஞ்சிடுறாங்க. அப்போது ஜிண்டா வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் கான் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நாளைக்கு ஃபியூனரலுக்கு நான் பாடாமே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஹீரோயினும் அவ ரூமுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ஜிண்டா போயிட்டு கேட்குறாங்க யார் பாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதுதான் என்னோட எனிமி நம்பர் 2, நான் வந்துட்டு கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன், அப்புறம் என்னோட எனிமி நம்பர் 1ஐயும் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜிண்டா கேட்குறாங்க எனிமி நம்பர் 1 ஃபியூனரலுக்கு வராங்களா அப்படின்னு. அப்போது ஹீரோயின் கண்டிப்பாக அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுதான் நம்ம ஹீரோவாச்சு, அவன் எப்படி வராமல் இருப்பான். ஸோ நம்ம ஹீரோயின் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா போல். அப்புறம் இங்கே பன்னன் பேட் வந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க அந்த கான் நிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க அவள் வந்துட்டா எப்படியோ, நான் கூட நிட்டுலாம் வரலையே அப்படின்னு சொல்லும் போது அவள் எங்கே கொண்டு போய் வச்சாலோ தெரியல, நான் நிட்டை வந்து இவ தான் கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க இந்த கான் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லும் போது அந்த பண் சொல்கிறா ஒரு வேளை பாடினை மயக்கிற மாதிரி நிட்டையும் மயக்கிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காளா, ஐயோ சொத்தெல்லாம் பிரிஞ்சு போயிருமே, நான் தான் நிட்டை மேரேஜ் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க சொல்கிறாங்க இதில் அந்த பாடா வேற வரானா, இங்கே தான் தங்க போகிறானான்னு சொல்லும் போது அங்கே பண் சொல்கிறா பேசாமல் பாடா வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கான் கூட இருக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே பண் சொல்கிற நம்ம அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும்னு வச்சுக்கோவேன் நம்மளோட ஃபார்ச்சூன்ஸ்லாம் போயிடும், பாடாக்கில் அது சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது நம்ம பேட் சொல்கிறா அந்த பார்லிக்கும் வெக்கமே இல்லை, அவன் நிட் கூட சேர்ந்து இருக்கிறதுக்காக அங்கே வந்து தங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க நம்ம கிட்டேருந்து சொத்தும் போயிடக்கூடாது, அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் போ வந்துட்டு இருக்கான். ஸோ அவனை பார்த்துட்டு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ப்ளூ இருக்கால, ஸோ நம்ம போக்கு தான் ப்ளூவை பிடிக்கும். ஸோ 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஃபியூனரலுக்கு வந்தீங்களா இல்லாட்டி ஹனிமூனுக்கு வந்தீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ப்ளூக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ வந்துட்டு வயசுக்கு தகுந்த மாதிரி நீ லவ் பண்ண, உன்னை விட பெரிய பொண்ணுன்னு சொல்கிறாங்க, அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது, அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ இந்த ஆன்ட்டி வந்துட்டு நீ போயிட்டு இந்த விஷயத்த கான்கிட்ட சொல்லாத, பெட்டர் நீ வந்துட்டு இங்கேருந்து போயிடு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ப்ளூ ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.